வணக்கம். பேர் உங்களுக்கு? கலைச்செல்வி. கலைச்செல்வி. கலைச்செல்வி அமல்கந்தசாமி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வால்பாறை தொகுதி, குடியிருக்கிறது அன்னூர். தமிழ் கட்சியில் இணைய வந்திருக்கீங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சியில் பயணிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் வந்து 11வது படிக்கும்போதே வந்து முதல் இலங்கை போர் வந்து இருந்தது. அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த தமிழ் உணர்வு இருந்தது. இருந்தாலும் என்னோடய கணவர் வந்து அதிமுகவில் வந்து பயணித்ததுனால வந்து அவருக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்றதுக்காக நாம் தமிழரை வந்து இதயத்தில் சுமந்துக்கிட்டேன். வாழ்க்கை. சேர்ந்துருக்கீங்க. ஆமாம். இப்போ அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காருல்ல அவர்? ஆமாங்க. இப்போ இருக்கிறாரு? இல்லைங்க, அவர் மறைந்துவிட்டார். நாம் தமிழர் கட்சியில் சேர்றதுக்கு காரணம் ஏன்னா தமிழ் தேசியங்கிறப்ப நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என் தாய் தமிழ் வாழ வேண்டும், என் தாயகம் இயற்கை அன்னை வளமோடு வாழ வேண்டும். இல்லை, இன்றைய வந்து இந்த மாற்றம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இன்றைய தலைமுறைக்கு வந்து தன்னுடைய தாய்மையை தாய்நாட்டை பற்றிய உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுடைய தாய்மகத்தினுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டுறது. இதை வந்து மக்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி அனைவருமே சரியான பாதையில் தான் போயிருந்திருப்பாங்க. இந்த உண்மைகள் மறைக்கப்பட்டதனால் மீண்டும் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நம்ம இயற்கையை காப்பாற்ற வேண்டும், தமிழை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு இன்றைய பாடம் கற்பிக்க வேண்டும். அதுக்கு சரியான பாதை வந்து நாம் தமிழர். ஆட்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்லை, மாற்றம் தானே வந்தாங்க. இல்லை, மாற்றம்னு அவங்க வந்தாங்க, என்ன மாற்றம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எந்த ஒரு மாற்றமும் இருந்ததாக தெரியலையே. இன்றைய இதற்கு முன்னாடி இருந்ததை விட வந்து இப்போ வந்து மோசமாக தான் இருக்குது. இன்றைய நிலைமை மோசமாக தான் இருக்குது. நல்லா கற்று தேர்ந்த அறிவாளர்கள் வந்து சொல்லட்டும் மாற்றம் வந்திருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அதாவது ரசிகர்கள் வேணால் சொல்லலாம், அண்ணே வந்துட்டாருன்னு ரசிகர்கள் வேணால் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லாமல் முடிச்சு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், அறிவான பொதுமக்கள், பெருமக்கள் இந்த மாற்றம் வந்து இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. கரூரில் வந்து 31 பேருக்கு வேலை கொடுத்தாரு அரசு வேலை. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானால தான் இந்த வேலையை வந்து கொடுக்காம போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சீமான், நாம் தமிழர் கட்சி தான் காரணம். இல்லையே, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எல்லாமே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டு தான் வந்து நான் தொடுத்த வழக்கு சரியாக தவறான்னு கோர்ட்டு தானே தீர்ப்பு கொடுக்குது. அப்போ இது கோர்ட்டு கொடுத்தது. அதான் அந்த கோர்ட்டில் போய் இவங்க தானே கேஸ் வாதாடுனாங்க அப்படின்னாக்கா ஒரு வந்து உண்மை எந்த பக்கமோ அந்த பக்கத்துக்கான உண்மையை சொல்லதுக்கு தானே கோர்ட்டு இருக்குது. கோர்ட்டு தானே உண்மையை நிரூபிச்சிருக்கு. எது உண்மை எது பொய் எது தேவை நாட்டுக்கு தேவையில்லைன்னு கோர்ட்டு தான் இதனுடைய தீர்ப்பு. இதில் நாங்கள் வந்து இப்போ அண்ணே வந்து வழக்கு தொடுத்தார், நாங்கள் வந்து ஏவுகணை தான். தீர்ப்பை எழுதியது வந்து கோர்ட்டு தான். இது கோர்ட்டுடைய தீர்ப்பு தான். இது வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு வந்து வழிகாட்டிடும். இப்போ வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து அந்த 31 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காருன்னா தவறான வழிமுறையாக போயிடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரசிகனாக இருந்து நம்ம போய் அண்ணனுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சால் நமக்கு வந்து அடுத்து பணி கிடச்சிரும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வந்து இளைஞர்கள் மத்தியில் போயிடும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்கள் வந்து மனசு வந்து விட்டுருவாங்க. நம்ம 2 வருஷமாக போராடுறோம், 3 வருஷமாக போராடுறோம், ஒரு அரசு வேலை நமக்கு கிடைக்கலையே, நேற்று ஒன்றுமே செய்யாமல் அவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க மனம் வந்து பாதிக்கப்பட்டு விட்டுரும். கல்வியில் இருந்த ஆர்வம் போயிடும். படிச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த வேலையை கிடைக்கல, சரியான வேலை கிடைக்கல. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் சொல்கிறார் இல்லையா, அனைத்து வேலைகளையுமே வந்து அரசு உடைமையாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐடியில் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்த எத்தனையோ பேர் வந்து விவசாயத்தை எடுத்திருக்காங்க, முன்மொழிஞ்சு இன்றைக்கி அவங்க ஜெயிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எப்படின்னு அதுவும் விமர்சனம் பண்ணாங்களே, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதே ஐடியில் எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்து விவசாயத்தை மேற்கொண்டு அதில் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்கல்ல. இப்போ அதை என்ன சொல்கிறீங்க? மக்கள் வந்து அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஒரு மக்கள் வந்து இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து தொலைநோக்கு பார்வை இல்லை. ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொன்னாக்க இன்றைய தீர்வை மட்டும் பார்க்குறாங்க. நாளை அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றனா பணம் காசை சேர்த்து வச்சிடலாம். இயற்கையை வந்து காற்றை சேர்த்து வைக்க முடியாது, நீரை சேர்த்து வைக்க முடியாது, இயற்கை வளங்களை வந்து பாதுகாத்தா தான் முடியும். அதை வந்து இயற்கையை வந்து சேர்த்து வைக்க முடியாது. அதனால் இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்றைய நம்மளுடைய இயற்கையை காப்பாற்றணும். ஒரு இனம் அழியுது அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து அந்த மொழி அழிஞ்சதுன்னு சொன்னால் இனம் அழிந்து விடும். அதனால் மொழியை காப்பாற்றணும். இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு வந்து தொலைநோக்கு பார்வைக்கு கூட்டி செல்ல வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை, ஒரு தலைவனுடைய கடமை. மொழி அழிஞ்சிச்சுன்னா அந்த மொழியை பற்றி இப்போ கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இல்லையா, அப்போ ஏன் சைனாக்காரன் தமிழ் படிக்கிறான்? சைனாக்காரன் ஏன் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான்? இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? படிக்கிறாங்க. அந்த உணர்வை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை திருப்புறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாம் தமிழர் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, தவறான பாதையில் வந்து நம்ம மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அதை வந்து
வாங்க, அது தவறான பாதை. இன்று நம்மளுடைய மொழியை காப்பாற்றி ஆகணும், நம்ம இனத்தை காப்பாற்றி ஆக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பஸ்ஸுலேயே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மலையாளிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மலையாளம் பேசினான்னா பக்கத்தில் இருக்க மலையாளி எந்திரிச்சு வந்துடுவான். நம்ம தமிழன் அப்படி எந்திரிச்சு வர மாட்டேன்றாங்க. அந்த உணர்வு வந்து அழிஞ்சிருச்சு. அந்த உணர்வை வந்து திருப்பி ஊட்டணும் அப்படின்றதான் எங்களுடைய கொள்கையை ஒழிச்சு, மற்றபடி ஆட்சியில் உட்காந்து தான் இதை செய்யணும் இல்லை. ஆட்சியில் எல்லாமே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஒன்றிணைக்கிறதுக்காக ஜாதி மதம்லாம் கடந்து சேர்த்துருக்காரு சீமான் அவர்கள். ஆனால் திருப்பி வந்து திரைமுகத்தில் வந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த திரை மோகத்திலிருந்து மாணவர்களை வந்து திசை திருப்ப வேண்டும்னு சொன்னாக்க மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அந்த உழைப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். உண்மையை வந்து மாணவர்களுக்கு புரிய வச்சு மாணவர்களை வந்து அந்த தொலைநோக்கு பார்வைக்கு கண்டிப்பாக திருப்ப முடியுன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. இல்லை, அடுத்தடுத்து அது திரைமுகத்துக்கு தான் போகும் போல இருக்கு. இல்லை, இது வந்து திரை மோகத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள், நடிகர்களை ஒரு கொடியை போட்டு வர்றாங்க. இல்லை, அதுலேருந்து கண்டிப்பாக வந்து மீள வேண்டும். மாணவர்களை வந்து திருப்பி கொண்டு வரணும். அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும், இயற்கையை நேசிக்க வைக்கணும், உறவுகள்னால் என்னான்னு புரிய வைக்கணும். இதனுடைய கடமை வந்து இந்த தலைமுறைக்கு உண்டு. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து வீணாகக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க இன்றைய தலைமுறை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு உண்மையை வந்து எடுத்து சொல்ல வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கும் இதில் வந்து பங்கேற்பு உண்டு. அனைத்துமே வந்து தொழிலாயிருச்சு. அதனால் வந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் வந்து இப்போ வந்து நாம் தமிழர் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஏன் போராடுறாங்க? பதவிக்காக போராட கிடையாது. இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இல்லை, அண்ணனை வந்து எப்போதுமே எங்களுடைய மனசில் நிற்கக்கூடியவர். தலைவருக்கு அடுத்து நாங்கள் நேசிக்கக்கூடியது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் எப்பயுமே வந்து இயற்கை தான், இயற்கையை நேசித்தாலே போதுமே. இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனுமே வந்து சிறந்த மனிதனாக தான் இருப்பாங்க. மரம் செடி கொடியோட கூட பேசுகிறதுக்கு உள்ளவங்க மனிதர்களை நேசிக்க மாட்டாங்களா? அந்த மனித நேயம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அதுவே எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். வந்து அண்ணன் வந்து இந்த இடத்துல நாங்கள் என்ன கேட்குறோம், அண்ணனை ஏன் நாங்கள் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு கேட்குறோம். இந்த இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னா எங்ககிட்ட ஒரு 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 பவர் தேவைப்படுது. அந்த பவருக்காக தான் வந்து கூட இந்த தேர்தலை ஒழிச்சு மற்றபடி நன்மை செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் இந்த நன்மை செய்யலாம். நாங்கள் எந்த இடத்துலையும் நின்று நன்மை செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் இன்றைய அரசியல் அமைப்பு வந்து ஒரு அதிகாரம் வந்து தேவைப்படுது. அந்த அதிகாரத்துக்கான போராட்டம் தான் ஒழிய நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்வது வந்து கட்சியில் இருந்தும் செய்யலாம், இல்லாமல் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதை வந்து அண்ணன் வந்து 15 ஆண்டு காலமாக நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கார். நன்றி.